கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் கென்னடி, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரோம். நான் 2019 ஹார்ட் அட்டாக்னால ஆஞ்சியோ பண்ணேன். ஆஞ்சியோ பண்ணி தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு வந்ததுனால இந்த வலதுபுற மார்பு வீங்கிருச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வலதுபுறம் வீங்கிருக்கிறதுனால ஒருவேளை கேன்சராக இருக்குமா அப்படின்ட்டு அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பயாஸ் பண்ணுறதுக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்டதில் அங்கே ஒன்றுமே தெரியலை, உள்ளே இருக்க கட்டி அப்படியே ரிமூவ் பண்ணி நீங்கள் லேபுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் பயந்துக்கிட்டு ஐயாவுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சி விட்ருந்தேன். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருந்தார். சகல வியாதியையும் உன்னிடத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன், உன் சரீரத்தில் இருக்கிற கட்டியை எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாதபடி என் நாமத்தினால நான் கரையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. நான் அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற கிறிஸ்டின் ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது இந்த வலதுபுறம் கட்டியே இல்லை, கட்டி சுத்தமாக கரைஞ்சி போச்சு. அதனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்தார். அப்புறம் தொடர்ந்து இப்போ ஒரு 5 வருஷம் வேலை இல்லாமல் நான் இருந்தேன். ஐயா போன வருஷம் ஈரோடு பட்டணத்துக்கு ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் அங்கே போய் 3 நாள் கலந்துக்கிட்டு சனிக்கிழமை உபவாச கூட்டம், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது ஜெப குறிப்போடு வந்தேன். ஐயா ஜெபிக்கிறதுக்கு முன்னே எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அது ஒரே ஒரு தேவையாகத்தான் இருக்கும். கர்த்தர் உங்களை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறாரோ நீங்கள் அதை கேட்டுட்டு போங்க, அதை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்றாரு. நானும் ஒரு ஜெப குறிப்போடு வந்தேன். அப்புறம் அதை ஐயாட்ட கொடுக்கல. அப்புறம் ஐயா வந்தோடனே ஐயா மேலே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். மகனே, நான் உனக்கு நிரந்தரமான வருமானத்தின் வாசலை கொடுத்து, சொந்தமாக வீடு வாசலை கொடுத்து, கூடையாக மிச்சம் எடுக்க உதவி செய்வேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துருந்தாரு. நான் அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னே ஒரு பேங்க் எக்ஸாம்னு எழுதியிருந்தேன். இன்றைக்கி அந்த பேங்க் எக்ஸாமில் வெற்றி பெற்று ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அரசாங்க வேலையை கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். நான் வனிதா. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சப்போ பிரதர் கிட்ட கேட்டிருந்தோம், பிரதர் எங்கே வீடு கட்டணும், எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, வைசாக்கில் கட்டணுமா இல்லை கோயம்புத்தூரில் கட்டணுமா அப்படின்னு. அப்புறம் பிரதர் ஜெபிச்சு எங்களுக்கு சொன்னார், நீங்கள் கோயம்புத்தூரில் வீடு கட்டுங்க. அவர் எந்த மாதிரி வீடு நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாரோ எங்களை அறியாமலேயே அந்த மாதிரி ஒரு வீடு நாங்கள் கட்டியிருக்கோம். கடவுள் கிருபையால் எங்களுக்கு வார்த்தை வந்தது, யோர் ஹவுஸ் வில் பி ஃபில்ட் வித் ஆல் குட் திங்ஸ். அதே போல் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வீடை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. கனவுல கூட நாங்கள் அந்த மாதிரி ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் த பெஸ்ட் திங்ஸ் எங்களுக்கு வாங்க கடவுள் கிருபை செஞ்சுருக்காரு. பிரதர் லாஸ்ட் மந்த்து எங்கள் வீடை பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப நல்லா எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மந்த் எண்டிலேயே நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம். அதுக்காக கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், சங்கீதம் 127:1 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நம்முடைய செய்தியின் தலைப்பு இன்னைக்கு என்ன? வீட்டை கட்டுகிற கர்த்தர். நிறைய பேருக்கு வீட்டை கட்டுறது அப்படின்னோடனே ஏதோ ஒரு பில்டிங் ஆண்டவர் கட்டி தருவார் அப்படின்றது நினைக்கிறீங்க. பில்டிங்கும் கட்டுவார். வீடு அப்படின்றது வீட்டில் குடியிருக்கிற குடும்பத்திற்கு அடையாளம். வீட்டுக்கு அடையாளம் தான். ஆனால் அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் என்று சொல்லுவார்கள். அந்த குடும்பத்தை கட்டுகிற கர்த்தர் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டை கட்டுகிற கர்த்தர் என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கட்டலைன்னா, ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டலைன்னா, கட்டுகிறவர்களுடைய பிரயாசம், எடுக்கிற முயற்சியெல்லாம் வீண் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவர் கட்டினா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு நிலத்தை அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கட்டுவதற்கு கட்டட சிற்பியிடம் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் அவனால் கட்ட முடியும்.
இடத்த கொடுக்காம எனக்கு வீடு கட்டுனா அவன் எங்கே போய் கட்டுவான்? அந்த இடத்துல அத்தனை கட்ட முடியும். அப்போ முதல் ஒரு ரகசியம், உங்கள் வீடு கட்டப்படணும்னா நீங்கள் விரும்பணும். நீங்கள் முதல்ல விரும்பணும், என் வீட்டை ஆண்டவராக கட்டணும், என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவராக பார்த்து கட்டணும், என்னுடைய படிப்பு ஆண்டவரால் கட்டப்படணும், என்னுடைய எதிர்காலம் ஆண்டவரால் கட்டப்படணும் என்கிற விருப்பத்தை இன்றைக்கி முதல்ல ஆண்டவரத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஒரு நிலத்தின் உரிமையாளர் வீடு கட்டுவதற்கு அந்த நிலத்தை ஒப்பு கொடுப்பானோ, அதே போல் ஒப்பு கொடுத்தால்தான் அங்கே அழகான வீடு கட்டப்படும். அதுபோல் முதல்ல உங்கள் வாழ்க்கை கட்டப்படணுன்னா சம்பந்தப்பட்ட நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் முதல்ல படைக்கணும். ஆண்டவரே, மரியாள் சொன்னது போல், இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி என்னை கட்டும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி என்னை கட்டும் என்று முதல்ல அர்ப்பணிக்கிறது தான் முதலாவது இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம். அடுத்தபடியாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாச்சு, இப்போ உமக்கு சித்தத்தின்படி என்னை கட்டும் என்று சொல்லணும். உம்முடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை கட்டும். மனசை விட்டு கொடுத்துட்டு நான் இப்படி கட்டுறதுக்கு விட மாட்டேன், இந்த மாதிரி தான் கட்டணும், இப்படி தான் நான் செய்வேன்னு உங்கள் சுயத்தை கொண்டு போய் திருப்பி ஆண்டவரிடத்தில் புகுத்தக்கூடாது. விட்டு கொடுத்தாச்சுன்னா, ஆண்டவரே இதுதான் சரண்டர் ஆகிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் கட்டுங்க. ஒரு குயவனுடைய கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல நம்ம முழுசாக விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்கள சூப்பராக ஆண்டவர் வணைஞ்சு கொண்டு வருவார். சின்ன வயசுலேருந்து அழகாக உங்களை உருவாக்குவார். பார்த்து 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 செய்வார். அப்போ அவர் உருவாக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தீங்கன்னா ரிஸ்க்கு உங்களது இல்லை. நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் பிளைனாக இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே நியூட்ரலில் இருந்துட்டு ஆண்டவர் என்ன வேணுமோ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறட்டுன்னு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா எந்த விதமான வேதனைக்குரிய திட்டங்களை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவமானத்தின் திட்டங்களை அனுமதிக்க மாட்டார். தோல்வியின் திட்டங்களை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். பார்த்து பார்த்து அழகாக கொண்டு போவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி மனதளவில் பேச்சளவில் சொல்லிவிட்டு நம்முடைய சுயத்தை மட்டும் அங்கங்கேயே கொண்டு புகுத்தி எனக்கு விருப்பமானது இது நான் செய்வேன் ஆண்டவரை, இதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் சித்தத்தின்படி உங்கள் விருப்பத்தின்படி செய்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டார். ஒன்றில் உன் சித்தத்தின்படி நீ நடந்துக்கப்பா, இல்லை என்கிட்ட விட்டு, ரெண்டில் ஒன்று தான். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் எடுக்க முடியும். ரெண்டையும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது குழம்பி போயிடும், அது சரியாக வராது. அதனால் ஆண்டவருக்கு முன்பாக இன்றைக்கு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை கட்டலைன்னா நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வருதா. சிலர் சொல்கிறத பார்த்துருக்குறேன், நான் இந்த கோர்ஸ் போகலான்னு சொல்லி இதை படித்தேங்க, இதில் ஒன்றுமே வேலை நடக்கலை, இதில் ஒன்றுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை, சரி இதை விட்டுட்டு இன்னொரு கோர்ஸ் இந்த கோர்ஸ் படித்தா நல்லா இருக்கேன்னு நினச்சி பார்த்தேன், அதுக்குள்ளே போனேன், அங்கே போனால் அதுவும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக நடத்துவார். சோதனை என்று வரும் பொழுது சில நேரங்களிலே அவர்களுக்கு சோதனைகளை அனுமதிப்பார். சோதனைகள் எல்லாருக்கும் வரும். ஆனாலும் அந்த சோதனையின் நேரத்திலே ஆண்டவர் அவர்களோடு இருந்து அதை சாதனையாக மாற்றுவாரே தவிர அந்த சோதனையிலே அவர்கள் மடிந்து போக ஆண்டவர் ஒரு நாளும் விட மாட்டார். யோபுவுக்கு ஆண்டவர் சோதனையை அனுமதித்தார். அவர் உண்மை முத்தமாய் தேவனிடத்திலே, யோபுடைய நல்ல குணம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்திற்கு டெய்லி தன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஒரு அப்பா. அப்படி எங்கள் பிரதர் பைபிளில் இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. டெய்லி காலையில் எழும்புற உடனே யோபு என்ன பண்ணுவார் தெரியுமா? தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பாவ நிவாரண பலி செலுத்தி காலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேரை சொல்லி 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 ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாராம். எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்கள். இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரை தனித்தனியாக சொல்லி காலையில் எழும்பின உடனே அந்த நாள் முழுவதும் தேவனுடைய திட்டத்திற்கு இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எத்தனை பேருன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு தான். ஆண்டவரே, இன்றைக்கி காலையில் எழும்பினோன்னு என்னைக்கு அப்போ இன்றைக்கி இந்த கடங்காரம் வருவான், இவனுக்கு பணம் காங்க. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு இன்டர்வியூ போய் எனக்கு வேலை வைத்தாங்க, இப்படி தான் கேட்பாங்களே தவிர தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பெற்றோர்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எனவே இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உன் பிள்ளைகளை கட்டும்படி, கர்த்தர் உன் வியாபாரத்தை கட்டும்படி,
கர்த்தர் உன் ஊழியத்தை கட்டும்படி, கர்த்தர் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டும்படிக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் ஒன்றும் இல்லை. அழகாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருடைய திட்டத்தின்படி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. என்கிட்ட சில நண்பர்கள், ஊழியத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் இப்போ மேகசின் ஆரம்பிச்சிருங்க, அதை ஆரம்பிச்சிருங்க, இதை ஆரம்பிச்சிருங்க, அந்த திட்டத்தை கொண்டு வாங்க, இந்த திட்டத்தை கொண்டு வாங்க. நான் சொன்னேன், நீ சொல்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யார் பணம் கொடுப்பா? ஆண்டவர் சொல்கிறது படி நான் கேட்டேன்னா ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் ப்ரொவைட் பண்ணுவார், ஆண்டவர் கொடுப்பார், அவ்வளவுதான். அதுதான் உண்மை. நான் சொல்லுவேன், தம்பி எவ்வளோ ஸ்பீடாக போகிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ சேஃபாக வண்டி ஓட்டுறோம். நீங்கள் ஸ்பீடாக போகலாம், 150-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டலாம், ஆனால் எவ்வளோ சேஃபாக ஓட்டணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நான் சேஃப் ஜோன்லேயே வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, என்னை விட்டு தேவையில்லாத எனக்கு ஆசையெல்லாம் கிளப்பாத, நான் ஸ்லோவாக ஆண்டவர் சொல்கிறபடி முன்னேறினா போதும் ஊழியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு காரியமும் நடக்கும்போது பார்த்தாச்சுன்னா அவராக கொண்டு வந்ததற்கு பிறகு அங்கே அந்த காரியத்தை நான் செய்கிறதுக்கு முயற்சிப்பேன். அதுக்கு முன்னாடி போராடிட்டே இருக்க மாட்டேன். ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை ஜெபத்தில் வைப்பேன், ஆண்டவரே இந்த காரியம் உமக்கு சித்தமானால் எனக்கு வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆண்டவருக்கு சித்தமான நேரத்தில் ஆண்டவராக பார்த்து சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு சாதகமாக்கி தருவார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியம் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டபடியினாலே. இங்கே 5 லட்சம் கடன் அதை கொண்டு அட்வான்ஸ் கொடுத்து இந்த 5 லட்சத்துக்கு வட்டி கட்டி அதுக்கு அப்படிலாம் செய்யாதீங்க தயவு செய்து. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அங்கே வாங்கி இங்கே வாங்கி இந்த கடன்காரனுக்கு பதில் சொல்ல அது என்ன ஆகுன்னா உன்னுடைய அழகான அருமையான பரிசுத்தமான ஆவிக்குரிய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிடும். என்ன ஆகும்? ஜெபிக்கிற நேரம் குறைஞ்சிரும். எப்போ கடன் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ ஜெப நேரம் குறைஞ்சிரும். இந்த கடனுக்காக வேண்டி இன்னும் அதிகமாக ஓடணும்னு தோணும், இந்த கடனுக்காக வேண்டி யாரை போய் பார்க்கணும்னு தோணும். ஜெப நேரத்தில் ஆண்டவர் முன்னே நிற்க மாட்டார், கடன்காரன் வந்து நிற்பான். எப்படி உன்னால் ஜெபிக்க முடியும்? விடுதலையோட ஜெபிக்க முடியாது. வீட்டை கட்டுகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியும் கிரமமா நான் செய்து தருவேன், இதை நீ நம்பு விசுவாசியேன்னு சொல்கிறார். என் மகனே மகளே, நான் நம்ப ரைட் டைமில் உனக்கு செய்வேன். உனக்கு தேவை இன்னதென்று தெரியும். உனக்கு உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய படிக்க வைக்க உங்களுக்கு எப்படி கடமை இருக்கிறதோ அதை விட அதிகமான கடமை ஆண்டவருக்கு உண்டு. காரணம், அந்த பிள்ளையை தந்தது கர்த்தர். அந்த பிள்ளையை பரலோக தேவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். எந்த ஃபீல்டில் போனாலும் சரி, நீங்கள் ஷைன் பண்ணணுன்னா ஆண்டவருடைய திட்டமாக இருந்தால் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். இப்போ அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல வராரு. உங்கள் குடும்பத்தை கட்டணுன்னா ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவரை கூட வச்சுட்டு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்டு 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 நீங்கள் சில காரியங்களை செய்யணும். செய்தீங்கன்னா தான் அது சக்ஸஸ் ஆகும். அப்போ ஆண்டவரை உங்கள் வீட்டிலையே வச்சுக்கணும், உங்கள் கூடவே வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் இன்றைக்கி செய்தி உங்களுக்கு. ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் வாழ்க்கையை கட்டணுன்னா, உங்கள் குடும்பத்தை கட்டணுன்னா, உங்கள் படிப்பை கட்டணுன்னா, உங்களுடைய ஊழியத்தை கட்டணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீடை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி செய்தி. முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டில் நான் இருக்கணுன்னா உன் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 118:15 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்ய. உங்க வாழ்க்கை ஆண்டவர் சூப்பரா கட்டி எழுப்ப போறார், மகிமையா கட்டித்தர போறார். அதுக்கு உங்கள் ஆண்டவரை உங்கள் கூடையே உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பவும் வச்சுக்கணும், நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் வச்சுக்கணும். அதுக்கு உங்கள் வீடு எப்படி இருக்கணுமோ அது ஒரு துதியின் வீடாக இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட் என்ன? உங்கள் வீடு ஒரு துதியின் வீடாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தங்குகிற ஆலயமாகிய உன் இருதயம் ஒரு துதியின் இருதயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். அப்படின்னா கம்பீரமா ஆண்டவரை துதிக்கிற துதி உங்க நாவில் இருக்கணும், உங்க வீட்டில் இருக்கணும். தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்கன்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுடைய ஜெப நேரத்தில் அதிகமாக பாருங்கள், ஆண்டவரே எனக்கு படிக்க முடியலை, ஞாபக சக்தியை தாங்க, ஆண்டவரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியலை, தைரியத்தை தாங்க, ஆண்டவரே எனக்கு வீடு இல்லை, காடு இல்லை, எனக்கு கார் இல்லை, பைக் இல்லை, மொபைல் இல்லை, லேப்டாப் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, புலம்பி தான் தீர்க்கிறீங்க. உன் வீட்டிலே இனி புலம்பல் இருக்கக்கூடாது, துதியின் சத்தம் இருக்க வேண்டும். புலம்பி 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 வீட்டை நாசமாக்கி வச்சிருக்கிறேன். இந்த புலம்பல் எதுக்கு அடையாளம் தெரியுமா? அவிசுவாசிக்கு அடையாளம். அவிசுவாசி விசுவாசி என்கிற பேரில் அழகா ஆலயத்துக்கு வந்துட்டு செய்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் அவிசுவாசம். ஒரே நெகட்டிவாக தான் பேசுவாங்க, நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க. எல்லாம் நெகட்டிவ் தாட், எல்லாம் நெகட்டிவ் டாக். முதல்ல இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். எனக்கு எங்கள் அம்மா கிடைக்கும், எனக்கு அதுக்கு எங்கள் அம்மா தகுதி இருக்குது, எனக்கு எங்கள் அம்மா அது இருக்குது. அப்படி ஒரு நாளும் புலம்பாதீங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் தாங்க. இந்த வார்த்தை இது ஒரு தாரக மந்திரம் மாதிரி கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உமக்கு சித்தம்னா நடக்கட்டும் ஆண்டவரே, விட்டுருங்க. உன் பிள்ளையுடைய கல்யாணமாக இருக்கட்டும், உன்னுடைய வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும், நீ செலக்ட் பண்ணுற கோர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு திட்டம்னா எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, இப்படி சொல்லி பாருங்க. ஏன்னா அவருக்கு ஓகேன்னு அவருக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கொடுத்தா அவர் அந்த காரியத்திலே உனக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ரைட் ராயில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம், ஆண்டவரே நீங்கள் சொல்லி தானே கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னதுனால தானே இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு இப்படி இருக்கேன்னு நீங்கள் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கும்பொழுது ஆண்டவர் இம்மீடியட்டாக அந்த காரியத்தில் தலையிட்டு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடந்தார். ஆண்டவருடைய திட்டத்துக்கு நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுக்கணும். நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்னென்னா பார்வைக்கு அருமையும் புசிக்கவோ இனிமையாகவும் இருக்கிறத கண்டு நிறைய பேர் தேவ திட்டத்தை கேட்குறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. இன்றைக்கி நிறைய திருமணங்கள் எல்லாம் ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுதே தவிர ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இன்றைக்கி நிச்சயிக்கப்படுவதெல்லாம் இல்லை. இவ்வளவு சம்பளம் இருக்கா, ஓகே, இவ்வளவு வருமானம் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, வாடகை வருதா, அது இருக்கா, கார் என்ன வச்சுருக்காங்க, இது என்ன வச்சுருக்காங்க, ஓகே ஓகே அப்படின்னா ஓகே. ஏம்மா தேவன் ஒருத்தர் ஒன்று அது படைச்சி உருவாக்கி உன்னை ஒரு வாலிப பிள்ளையா ஒரு வாலிப மகனா வச்சு உனக்கு அம்மா அப்பாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்படுற மாதிரி என் ஆண்டவருக்கு ஆசை இருக்காதா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? பணம் இவ்வளோ, ரொக்கம் இவ்வளோ, ஓகே 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 அப்படின்னா ஓகே, அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை பணம், வசதி, வாய்ப்பு, வாகனம், வீடு, அவ்வளோதான் இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் போயிட்டு நல்ல கவனிங்க, வசதிகள் வாழ்வதற்காகத்தான், வாழ்க்கைக்காக தான் வசதிகளை தவிர வசதிக்காக வாழ்க்கை அல்ல. இதை நல்லா கவனிச்சிங்க. நல்லா திருப்பியும் சொல்கிறேன், வாழ்க்கைக்காக தான் வசதிகளை தவிர வசதிக்காக வாழ்க்கை அல்ல. அப்போ முதல்ல உனக்கு வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் திட்டம், ஆண்டவர் தீர்மானிக்கணும். இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா புலம்பலையெல்லாம் நிறுத்திடுங்க, அவிசுவாசத்தை நிறுத்திடுங்க, கெட்ட வார்த்தை, மாறி மாறி சண்டை. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டிய வீட்டிலே புலம்பலின் சத்தமும் அவிசுவாசத்தின் வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் மாறி மாறி திட்டிகிட்டு இருக்கிற வார்த்தைகளும் இருந்தால் அங்கே எப்படி ஆண்டவர் இருப்பார்? ஆண்டவர் சைலண்டாக விலகி போயிடுவார், வீட்டில் இருக்க மாட்டார். உன் வாழ்க்கை கட்டப்பட விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாறாக துதியின் சத்தம் உன் வீட்டில் இருந்தால், துதியின் சத்தம் உன் இருதயமாகிய ஆண்டவர் தங்குகிற ஆலயமாகிய வீடாகிய ஒரு இருதயத்தில் இருந்தால் ஆண்டவர் ஒன்றை விட்டுட்டு போவே மாட்டார். தாவீது கேட்டான்ல, உங்களுக்கு நான் என்ன செய்தால் பிடிக்கும்? ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எனக்கு 50,000 காணிக்க கொடு, எனக்கு பிடிக்குன்னு சொன்னாரா? 50 லட்சம் கொண்டு கொடு, எனக்கு பிடிக்குன்னு சொன்னாரா? வெள்ளியும் பொண்ணும் அவர்கிட்ட இருக்குதுங்க, அவருக்கு அதெல்லாம் முக்கியம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? நீ துதிச்சிட்டு இருப்பா, இதுதான் எனக்கு பிடிச்சோம். நீ என்ன துதிச்சுக்கிட்டே இரு, இதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்குன்னு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சான். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து டைரக்டாக ஓப்பனாக சொல்கிறார், எனக்குன்னு ஏதாவது நீ செய்யணும்னு நினச்சா நீ துதிச்சுக்கிட்டே இரு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. துதிகளின் மத்தியில் ஆண்டவர் டக்குன்னு இறங்கி வந்துடுவார். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஜெபத்திற்கும் துதிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜெபம் கண்டிப்பாக அவசியம்தான். ஆனால் அந்த ஜெபத்தில் அதிக நேரம் நீங்கள் துதியை ஆட் பண்ணிக்கணும்.
கடைசி நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுங்க, நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவரை மயக்க தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவரை மயக்கி நிறுத்துனீங்கன்னா அந்த துதியில் மயங்கி இமீடியட்டாக என்ன வேணாலும் செய்வார். தாவீது எப்படி மயக்கிறான்? துதிச்சு தான் மயக்கிறான். ஆண்டவர் மயங்கிட்டார். அந்த துதிகளில் பிரியப்படுகிற ஆண்டவர் அவர். 5 நிமிஷம் மட்டும் உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவர்கிட்ட வைங்க. ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு சுத்தமாக தாங்க ஆண்டவர். என்ன நீ இந்த 5 நிமிஷம் வைக்கலைனாலும் பரவாயில்ல, நீ துதிக்கும் போது ஆண்டவரே மயங்கிடுவார். அவருக்கு தெரியும் உனக்கு என்னெல்லாம் அத்தியாவசியமாக தேவைன்னு. இம்மீடியட்டாக எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி விட்டுருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, துதிக்கும் பொழுதே கட்டுகள் அறுக்கப்படுதுன்னா, அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஜெயிலில் துதிச்சாங்க. 2 பேர் தான் துதிச்சாங்க. ஆனால் கேட்டுட்டு இருந்தவர்களுக்கும் விடுதலை கிடைச்சிச்சு. ஆமென். அவர்களுடைய கட்டுகளை கலண்டு போச்சு. ஸோ நல்லா துதிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எப்பொழுதும் துதியின் சத்தம் இருக்கணும். ஆண்டவருக்கு பிடிச்சது அதுதான். ஆண்டவர் அது சொன்ன உடனே இவன் என்ன பண்ணால் வேற எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை துதிச்சு, எப்போ பார்த்தாலும் கிண்ணறம் வாசித்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பான். அதை துதிச்சுக்கிட்டே இருந்தபடினால ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அரசனானோம். இன்னைக்கு அரசனாகணும்னு எல்லாருக்கும் ஆசை. எத்தனை பேர் துதிக்கிறீங்க அதுக்காக? அன்றைக்கு யோசபாத்து ராஜா எதிர்கொண்டு வந்த அந்த விரோதிகளை மேற்கொள்வதற்கு, போர் செய்ய வந்த அந்த எதிரிகளை மேற்கொள்வதற்கு அவன் ஞானமாய் ஆண்டவருடைய தேவாலயத்தில் கூடி எடுத்த முடிவு என்ன தெரியுமா? நம்ம அவ்வளோ பெரிய திரளான அந்த இராணுவ அதிகாரிகள் மாதிரி நம்மகிட்ட போர் தளபதிகள் அதிகம் பேர் இல்லை, நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரிடத்துல தோற்று போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா ஆண்டவர் நம்ம கூட வரணும். அவங்க கூடி என்ன டிசிஷன் எடுத்தாங்க தெரியுமா? கொயர் குரூப்பை முன்னால் விட்டுருங்கன்னாங்க. அந்த கொயர் குரூப்பை முன்னால் விட்டுட்டு அவங்க கொயர் குரூப்பு பாடகர் குழு அப்படி பாடிட்டே போனாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து சத்துருக்களை முறியடித்து அந்த ராஜ்யத்தை யோசபாத்துடைய கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில துதி இருந்தா சத்துருவானவன் ஓடி போய் விடுவான். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறவன் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்பா, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய வீடு துதியின் வீடாக இருப்பதற்கு பதிலாக தேவையில்லாத சத்தங்கள், புலம்பலின் சத்தங்கள், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளின் சத்தங்கள், ஒருவரை ஒருவர் குறை கூறுகிற வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் இருந்திருக்கலாம்ப்பா. இன்னைக்கு அதனாலேயே உங்கள் இரக்கத்தை என் பிள்ளைங்க குடும்பத்தை வாங்காமல் இருக்கலாம்ப்பா. இன்னைக்கு இந்த நிலைமை மாறட்டும். ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிற காரியம், புருஷன் மனைவியை குறை சொல்கிற காரியம், மனைவி புருஷனை குறை சொல்லிட்டு இருக்கிற காரியம், பிள்ளைகள் பெற்றோரை குறை சொல்லிட்டு இருக்கிற காரியங்கள் நீங்கி ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய வீட்டிலும் உலக வீட்டிலும் இனி தங்கி இருக்கட்டப்பா. இன்னைக்கு வரைக்கும் அவிசுவாச வார்த்தைகளை பேசி நெகட்டிவாகவே யோசித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய இருதயம் இனி ஆண்டவரை துதிக்கிற துதியினால நிரம்பி இருக்கட்டப்பா. ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் இறங்கி வருகிற ஆண்டவர், என் பிள்ளைகள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே என் மக்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் இவர்களுக்கு இறங்குகிறபடியினால் இவர்களை நடத்தி கொண்ட நல்ல நீரூட்டண்டையில் விடுங்கப்பா. நல்ல நீரூற்று, நல்ல வேலை, நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல வியாபாரம், நல்ல அபிஷேகம், நல்ல ஊழியத்தில் இவளை கரம் பிடித்து நடத்தி கொண்டு விடுவீராக. மட்டுமில்லப்பா, இவ்வளவு நாளும் என் பிள்ளைங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக சொற்பொழிவுகளுக்கு, உலக பிரகாரமான அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம்ப்பா. இன்னைக்கு பிறகு வார்த்தை தான் ஆண்டவர். அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து முதலிடத்தை என் பிள்ளைகள் தக்க வைத்துக் கொள்ளட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் பின்னால் இருக்க ஆண்டவரே, அவர்களை முந்தி கொண்டு வரும்படிக்கு உமக்கு முதலிடம் கொடுத்து
முதலிடத்தை என் பிள்ளைகள் தக்க வைத்துக் கொள்ளட்டும். என் பிள்ளைகளுடைய தோல்வி மாறட்டும். வேத வசனங்களை வாசிக்கிற, எழுதுகிற, படிக்கிற நல்ல ஒரு பழக்கத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும். வசனம் இவர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவினால் என் பிள்ளைகளுடைய இருதயம் நிரம்பி இருப்பதாக. அந்நியர்கள் என் வீட்டு பிள்ளைகளுடைய வாசல் நிலைக்கால்களில் எழுதியிருப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கண்டு அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இன்றிலிருந்து ஏதாவது ஒரு முயற்சி என் பிள்ளைகள் எடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும். தேவை அறிந்து, குறிப்பறிந்து, தேவாலயத்தின் சம்பூரணத்தினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படி என் பிள்ளைகளை சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு திருப்தியாக்கி அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.